சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல போக முடியாது, ஆண்கள் போகலாம். அந்த சபரிமலை ஐயப்பன் கோவில்கள் எத்தனை படிகள் இருக்குது? 18 படி. ஆகா ஆகா, அங்கிருந்து படியில் நின்றுகிட்டே 18 படிங்கிறாரு பார்த்தீங்களா? ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க, அருமையான ஒரு விஷயம். 18 படி இருக்குது. அந்த 18 படியும் ஏன் நீங்கள் உண்மையிலே அடுத்த முறை சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போனீங்கன்னா இதை தெரிந்து கொண்டு போகணும். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்கள் குறிப்பாக. 18 படிகள் இருக்கு அப்படின்னா முதல் 5 படிகள், அந்த படிகளுக்குன்னே ஒரு சக்தி இருக்குதுங்க. ஒரே கல்லால் ஆன படினா அந்த 18 படியா, தெய்வீக சக்தி வாய்ந்த படியா அந்த அந்த சபரிமலை ஐயப்பன் கோவிலுடைய படி. அந்த முதல் 5 படிகள் மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 புலன்களை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த முதல் 5 படிகள். 6 முதல் 13 வயதான படி என்ன சொல்லுது தெரியுமா? மனிதனுடைய பலவித ஆசைகளை குறிக்கிறது. 6 முதல் 13 வயதான படிகள். 14, 15, 16 அந்த படிகள் மனிதனுடைய ஆணவம், கண்மம், மாயையை குறிக்கிறது. 17வது படி அறியாமையை குறிக்கிறது. 18வது படி அறிவு நிலையை குறிக்கிறது. அப்போ அந்த 18 படிகளையும் தாண்டி போகும்போது இத்தனை நிலைகளை பூர்த்தி செய்வது போவதாக ஐதீகம் அப்படின்ட்டு நம்மளுடைய வரலாறு சொல்கிறது. அப்படின்ட்டு சொன்னால் இந்து மதத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குங்க. அதெல்லாம் செய்து தெரிந்து கொண்டு நம்ம பக்தியோடு நம்ம அந்த கடவுளை நோக்கி வணங்கினால் அந்த பக்தி, அந்த கடவுளோட அருள் நமக்கு கிடைக்கும்.